நாட்டினுடைய இருவேறு பக்கங்களிலிருந்து வர்ற ஆயுத போராட்டம், அதாவது யாழ்ப்பாணம் வடகிழக்கு மாகாணங்களிலிருந்து வரக்கூடிய மோதல்களை வந்து எங்களால் சமாளிக்க முடியல, உள்நாட்டு கலகங்களை எங்களால் சமாளிக்க முடியல. விடுதலை புலிகளுடைய இயக்கமும் இந்த இந்திய அமைதி காக்கும் படையை வரவேற்கிறாங்க. ஒப்பந்தம் கையெழுத்தான வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. இது அடிக்கடி ஒரு ரூமரா, வதந்தியா அல்லது நம்பகத்தன்மைக்கு உட்படாத ஒரு செய்தியாக பல காலமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஒன்று உண்டு. பிரபாகரனை குறித்த ஒரு செய்தி. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. இந்திய இலங்கை உறவு, தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுக்கும் இந்தியாவுக்குமான உறவு, இதை பற்றிய பல செய்திகளில் நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க. கடந்த காலத்தில் நானும் நிறைய செய்திகள் வெளியிட்டிருக்கிறேன். கடந்த மே 18 எல்டிடியினுடைய தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் உயிர் நீத்த தினம். அந்த தினத்தில் இந்த காணொலியை நான் வெளியிட்டிருந்தால் மிகப்பெரிய உணர்ச்சி பிறழ்வுகள் ஏற்பட்டிருக்கும், பிறல் நிகழ்வு நடந்திருக்கும் என்பதால் இந்த காணொலியை நான் இப்போது வெளியிடுகிறேன். இந்த காணொலி எதனை அடிப்படையாக வச்சது அப்படின்னா, முன்னாள் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மணிசங்கர் ஐயருடைய ஒரு புத்தகம் த ராஜீவ் ஐ நியூ, நான் அறிந்த ராஜீவ் அப்படின்னு நான் அறிந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட சில தகவல்கள் தான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதை பகிர்ந்துக்கிறதுனால என்ன ஒரு விளைவுகள் அப்படின்னா, கொஞ்சம் உண்மைகளை நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு அதிகம். வெளிப்படையாக பேசாமல் உணர்வுபூர்வமாக தமிழர்கள் என்றவுடன் உணர்ச்சி பொங்க நாம் சில விஷயங்களை வைக்கிறோம். அதில் பெரும்பான்மை உண்மை இருக்கிறது. ஆனால் உணர்வு மிகுதியில் அதை நாம் அடுத்த எதிர்கவனத்தை, அதாவது எதிர் திசையிலிருந்து வரும் விமர்சனங்களை மறந்து விடுகிறோம், இல்லை மறுத்து விடுகிறோம். இதற்காக தான் இந்த காணொலி. சரி, இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் எடுக்கப்பட்ட அந்த தினத்தில், அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகுதான், அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த அறையிலேயே அதுக்கு பக்கத்து அறைக்கு அன்னைக்கு இலங்கை பிரதமராக இருந்த ஜெயவர்த்தனை வந்து ராஜீவ்காந்தியை அந்த அறை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் என்ன சொல்கிறாரு, நாட்டினுடைய இருவேறு பக்கங்களிலிருந்து வர்ற ஆயுத போராட்டம், அதாவது யாழ்ப்பாணம் வடகிழக்கு மாகாணங்களிலிருந்து வரக்கூடிய மோதல்களை வந்து எங்களால் சமாளிக்க முடியல, உள்நாட்டு கலகங்களை எங்களால் சமாளிக்க முடியல, என் கொழும்பில் நடக்கிற தலைநகரில் நடக்கிற இதுகள் கூட எங்களால் சமாளிக்க முடியல. இப்படி இந்த சூழலில் எங்களுக்கு இந்தியாவுடைய உதவி தேவை, அதனால் ஒரு அமைதி காக்க இராணுவத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அறையில் வச்சு கேட்டதாக அவர் சொல்கிறார். மணிசங்கரங்க எழுதுகிறார். அப்போது இதில் செய்யணும், இதை வந்து எனக்கு எதுக்காக செய்யணுன்றாரு. அவங்க இலங்கை நாட்டில் இருக்க மூத்த அமைச்சர்களுடைய எதிர்ப்பெல்லாம் மீறி நான் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி தான் இந்த ஒப்பந்தத்துக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன், அதுக்காக எனக்கு நீங்கள் அதுக்காக செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார். அப்போ இலங்கையிலையும் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு எதிர்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் ஜெயவர்த்தனை அதெல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வந்து பிரதமராக அவர் கொண்டு வந்துட்டார். அப்போ அதுக்காக எனக்கு நீங்கள் வந்து ஒரு அமைதிப்படை அனுப்புங்கன்னு சொல்கிறார். அந்த தருணத்தில் தான் அறையில் வெளியில் காத்திருந்த எக்ஸ்பர்ட்ஸ், தன்னுடைய ஆலோசகர்கள்கிட்ட கூட கேட்காம ராஜீவ்காந்தி என்ன பண்ணுறாரு, உடனே சம்மதிக்கிறார். அந்த சம்மதம் அது உடனே அந்த ஒப்பந்தங்களோடையும் சேர்க்கப்பட்டு உடனே நடைமுறைக்கு வந்துடுது. அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக மணிசங்கரையர் குறிப்பிடுறார். ஆனால் இது நடந்து இந்த ஒப்பந்தம் போட்டு இந்த இராணுவத்தை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த பகுதியும் அந்த ஒப்பந்தத்தில் சேர்த்ததுக்கப்புறம் அது பின்னால் தான் சேர்க்கப்படுதுங்கிறதா அவருடைய வாதம், மணிசங்கருடையது. முதல்லயே இந்திய இராணுவத்தினுடைய அமைதி காக்கும் படை வந்து அங்கே போகிறதா எந்த ஒப்பந்தத்தில் எந்த இடத்துலையும் இல்லை. ஆனால் இவருடைய வேண்டுகோள் கணக்கு சேர்க்கப்படுது. வெளியே வந்து அவர் தன்னோட இருக்கிற எக்ஸ்பர்ட்டை கூட ஒரு ஆலோசனை கேட்கலன்னு மணிசங்கரையர் சொல்கிறார். முடிவெடுத்தாச்சு. அடுத்த சில நிமிடங்களே வந்து ஹானர் ஆஃப் காட்ஸ், அதாவது இராணுவ வீரருடைய அணிவகுப்பு மரியாதையை இருக்கிறார். அப்போ கடற்படை வீரர் நடந்திருக்க அந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. துப்பாக்கியினுடைய பின்பகுதியினால் அவர் தாக்குறாரு. உடனே உணர்ந்து அவர் தலையை நகட்டினால தோள்பட்டையில் ராஜீவ்காந்திக்கு அடி விழுது. அந்த இந்தியாவுக்கு கிளம்பி வர்றாங்க. அப்போது டெல்லியில் வந்து இறங்கின உடனே இந்த இராணுவ மரியாதையில் நடந்த நிகழ்வை அப்போ இருக்கிற பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்த டிஎன் சேஷன் வந்து உடனே டெலிவிஷனில் காட்ட சொல்கிறாரு. அப்போது அதை வெளியிடுறாங்க.
இதுக்கப்புறம் ராஜீவ்காந்தியினுடைய முடிவை கேட்டு இந்தியாவில் இருக்க நிபுணர்கள் கூட கொஞ்சம் ஆச்சரியமாக சொல்கிறாங்க. ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இவ்வளோ அவசரமாக இந்த மாதிரி பிரிவுகள் வந்து ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் ராஜீவ்காந்தி முடிவெடுத்து உடனே செயல்பட்டதாக மணிசங்கர் ஐயர் அந்த இதில் சொல்கிறார். அதுக்கு கடற்படை வீரர்கள் தாக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கம். இந்திய அமைதி காக்கும் படையை வந்து உடனே அனுப்பிடுறாங்க இமீடியட்டாக. அதுதான் முடிவெடுத்ததும் உடனே, அந்த எடுத்த முடிவு உடனே ஒப்பந்தத்தில் சேர்த்தது உடனே அமைதி படையும் இங்கேருந்து அமைதி காக்கும் படைன்னு ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த இந்திய அமைதி காக்கும் படை அங்கே போகும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்திய அமைதி காக்கும் படை வந்து 2 பிரிவுக்கும், அதாவது ஆயுத போராட்ட குழுக்களுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் இடையே அமைதியான ஒரு குழுவாக செயல்பட்டு மோதலை தவிர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்திய அமைதி காக்கும் படை. ஆனால் இதில் அங்கே இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம வந்து எப்படியும் இந்த இந்தியாவிலேருந்து வந்த ஒரு இராணுவன்றனால பிரபாகரன் அவருடைய துணையோட யாழ்ப்பாணத்துக்கு வந்துடலாம், யாழ்ப்பாணத்தில் வந்து கொஞ்சம் பணிகளை மேற்கொள்ளலான்னு அவங்க தரப்பு எதிர்பார்க்குது. ஸோ விடுதலை புலிகளுடைய இயக்கமும் இந்த இந்திய அமைதி காக்கும் படையை வரவேற்கிறாங்க. இந்திய மக்களும் மன்னிக்கணும், இலங்கை மக்களும் இலங்கை தமிழர்களும் வரவேற்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கிற இந்திய இராணுவத்தினோட பகுதி வந்தால் நம்ம இடம் கொஞ்சம் பாதுகாக்கப்படும். ஏன்னா அது 2 பேரும் சண்டை போடுறப்போ நடக்கிற பின் விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை வந்து இவங்க பாதுகாப்பாங்கன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு அரண் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லா தரப்புடைய வரவேற்போடு தான் இந்திய அமைதி காக்கும் படை அங்கே போய் இறங்குறாங்க. ஆனால் அங்கே இருந்து அவங்களால அவங்க நினைச்ச மாதிரி செயல்பட முடியல. இதனோட முக்கிய கட்டம் ஒன்று, ரொம்ப முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று, விடுதலை புலிகள் இயக்கத்தினரும் இந்திய இராணுவமும் பயன்படுத்தக்கூடிய அலைவரிசை, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேண்ட், ஒரு ரேடியோ பேண்டில் வந்து அவங்க வயர்லெஸில் வந்து அவங்க அலைவரிசையில் தொடர்பு கொள்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையும் குறிப்பிட்றாங்க. இதில் இவங்க 2 பேரும் தகவல் பரிமாறிக்கிறாங்க. இந்த அலைவரிசை பயன்படுத்துனது வந்து நல்லுறவுக்காக, இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனை பின்னாட்கள் எப்படி முடிஞ்சதுங்கிற இந்த காணொலியில் சொல்கிறேன். இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகி 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த படைகள் அங்கே போனதுனால அந்த கள நிலவரம், அங்கே என்ன நடக்குது, ரியாலிட்டி என்ன, எதற்காக இந்த ஆயுத குழுக்களோடு எல்டிடி போராடுது, இதற்கான மற்ற குழுக்களும் ஏன் சேர்ந்து போராடுறாங்க, இல்லை அவங்களுக்குள்ள ஏன் பிளவு ஏற்பட்டது, எது இந்த விடுதலை போராட்டம் என குழுக்களுக்குள் என்ன பிளவு, இவர்களுக்குள் என்ன வேறுபாடு, அரசாங்கத்துக்கு ஏன் இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறாங்க, இது மாதிரி எந்த ஒரு சித்தாந்தங்களையும் அவங்க அறிஞ்சுக்கிடலை. கிரவுண்ட் ரியாலிட்டி எந்த இடத்துல பதுங்கியிருக்காங்க, எத்தனை இராணுவ நிலைகள் இருக்குது, எத்தனை விடுதலை புலிகளுடைய நிலைகள் இருக்குது, தயார் நிலையில் இராணுவ முகாம்கள் இருக்குது, இது எதுவுமே இவங்க ஒரு அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 24 ஹவர்ஸில் அங்கே கொண்டு போய் இறக்குனது அடுத்து நகர்ந்த ஒரு மிகப்பெரிய பிழையாக மணிசங்கர் ஐயர் குறிப்பிட்றாரு. அப்போது நம்ம இதில் இன்னொரு பக்கம் ஒரு டிப்ளமேசியாக வந்து ராஜீவ்காந்தி இந்த பிராந்தியத்தில், இந்த தென்னாசிய பிராந்தியத்தில் ஒரு டிப்ளமேசி உருவாக்கிட்டாரு. ஒரு இராணுவத்தை கொண்டு அடுத்த நாட்டில் இறக்கி தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்திட்டாருன்னு ஒரு நம்பிக்கையும் பெறுறாரு. அது ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் அமைதிப்படை அங்கே போய் இறங்குனதுக்கு, அதை அமைதிப்படை உருவாக்கணும், அங்கே அதை டிப்ளாய்மெண்ட் பண்ணணும், அங்கே போய் செயல்பட வைக்கணும்னு ஆரம்பித்த முடிவுகளில் தொடங்கி அது செயல்பட்ட வித வரைக்கும் எல்லாமே வந்து தலைகீழ நடக்குது. காரணம் காலமின்மை, சரியாக புரிந்து கொள்ளாமை, இதெல்லாம் வந்து இந்திய இராணுவத்துக்கு தான் பின்வாங்கலை ஏற்படுத்துது, கெட்ட பேர் ஏற்படுத்துது. இந்திய இராணுவம் அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த டோபோகிராஃபி, அந்த இடங்களை பார்த்து எங்கேருந்து நம்ம செயல்பட்டால் சரியாக இருக்கும், ஒருவேளை மோதல் போக்கு வந்தால், ஆயுத குழுக்களோடு நமக்கு மோதல் போக்கு வந்தால் அதை எப்படி நாம் கையாள்வது, நாம் அமைதி காக்கும் படை போரிடுவதா அல்லது சமாதானமாக ஏற்படுத்துவதற்கு என்ன ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது போன்ற எந்த திட்டங்களையும் அவர்கள் முன் தயாரிப்பு இல்லாமல் களத்தில் இறக்கப்பட்டதால் மோதல் போக்கு உருவாவதற்கான காரணங்கள் அதிகமாயிடுச்சு. இப்போது இந்த மோதல் போக்கு புலிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்கும் வந்ததுனால இந்தியாவினால் அதை சகிச்சுக்க முடியல. வடகிழக்கு மாகாணங்கள் வந்து ஒரு வியட்நாமாக மாறியதாக தான் மணிசங்கர் ஐயர் குறிப்பிடுறாரு. இலங்கையினுடைய வடகிழக்கு மாகாணங்கள். அப்போ ஒப்பந்தம் கையெழுத்தான வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. இது அடிக்கடி ஒரு ரூமரா, வதந்தியா அல்லது நம்பகத்தன்மைக்கு உட்படாத ஒரு செய்தியாக பல காலமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஒன்று உண்டு. பிரபாகரனை குறித்த ஒரு செய்தி. விடுதலை புலி இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாகரன் புதுடில்லிக்கு வரவழைக்கப்படுறாரு. ஏன்னா அப்போல்லாம் சகஜமாக அவங்க இந்தியாவுக்கு வர்றது, தமிழ்நாட்டுக்கு வர்றதுலாம் ரொம்ப சகஜம். வர்றாங்க. அசோகா ஹோட்டலில் தங்க வைக்கப்படுறாரு. அங்கே கிட்டத்தட்ட அவர் நிர்பந்திக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் மணிசங்கர் ஐயர்
அதில் சொல்கிறார். ஏன்னா ஒப்பந்தம் போட்டாச்சு, ஒப்பந்தத்தோட பிரதியை கொடுத்து உங்களில் எதுவும் திருத்தங்கள் வேணுமா, சம்மதம் இருக்கான்லாம் யாரும் கேட்கல. ஒப்பந்தம் போட்டாச்சு, நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க யார், பிரபாகரனை. அப்போவே அவருக்கு வந்து அதில் விருப்பம் இல்லைங்கிறத அதை படித்து பார்த்துட்டு தன் சகாக்களுடன் நான் கருத்து கேட்டுட்டு தான் கையெழுத்து போட முடியுன்றாங்க. ஆனால் அங்கே ஒப்பந்தம் கையெழுத்தாகி அமைதிப்பட உள்ள போயாச்சு. அப்போது விரைவிலேயே அந்த ஒப்பந்தம் தனக்கு ஏற்புடையதில்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறார். என்னுடைய சகாக்கள்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு. பிரபாகரன் தங்கியிருந்த அறைக்குள் ரகசியமாக நுழைந்த ஒரு பத்திரிகையாளர் அனிதா பிரதாப் அவர்கிட்ட வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, இது எனக்கு விருப்பமில்லாத ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு. அப்போவே இது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாகிறது அந்த அனிதா பிரதாப் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் இந்திய அரச கட்டமைப்பில் இருந்த யாருக்கும் அது புரிஞ்சிருக்கல, அந்த அளவுக்கு புரியலை. அது அவங்க வச்ச நம்பிக்கை. ஏன்னா இது நாம் வளர்த்த ஒரு இயக்கம் தானே, நாம் இதை பயிற்சி நம்ம தானே கொடுத்தோம், நம்ம தானே பயிற்சி கொடுத்து ஒரு ராணுவ மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்களுக்கு விடுதலை புலிகள் மேலே நம்பிக்கை அதிகம். அதனால் பெரிய சந்தேகங்கள் வரல. ஆனால் அது மிகப்பெரிய இதாக உருவாகுங்கிறத பிரபாகரனை சந்தித்த அனிதா பிரதாப்ங்கிற பத்திரிகையாளர் சொல்கிறார். இதை மணிசங்கர் ஐயர் தன் புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. அப்போது அவர் டெல்லியிலேருந்து எப்படா தப்பிக்கலான்னு தான் யோசித்து கொண்டிருந்தார். இந்த சரத்துக்கள்லாம் ஆய்வு செய்து அவர்கள் எதுவும் முடிவெடுக்கவில்லை. அப்போ அவருக்கு ஒரு பிரபாகரன் இது ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று குறிப்பிட்றாங்க. விருந்து கொடுக்குறாரு ராஜீவ்காந்தி பிரபாகரனுக்கு. அப்போ தான் மகன் ராகுல், அப்போ அவர் இளைஞன் ராகுலை கூப்பிட்டு ஒரு சட்டை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அது வந்து புல்லட் ப்ரூஃப், குண்டுகள் துளைக்காத சட்டை, இது உங்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த சட்டையை கொடுத்ததா மணிசங்கர் ஐயர் குறிப்பிடுகிறார். பிரபாகரன் இந்த விவகாரத்தை குறித்து சொல்கிறவங்க, பிரபாகரன் ஒப்புக்கொண்டார், அவரை நான் நம்புகிறேன் அப்படின்னு ராஜீவ் சொல்லியிருக்காரு. குண்டு துளைக்காத ஒரு இதை கொடுக்குறாருன்னு என்ன அர்த்தம், நீங்களும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த புத்தகத்தில் அப்போ அவர் வந்து 5 கோடி ரூபாய் நிதி கேட்டதாக ஒரு இது தெரிவிக்கிறாங்க. யார், பிரபாகரன், எங்களுக்கு நிதி வேணும் 5 கோடி அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க. அவர் ஒரு போராட்ட குழு, ஒரு ஆயுத குழுவினுடைய தலைவர். என்னதான் உணர்வுபூர்வமாக ஒரு இனத்தின் சார்பாக அவரை அதீதமாக கொண்டாடப்படும் நிலையில் இருந்தால் கூட ஒரு 5 கோடி ரூபாய் பணம் கேட்கிறார் என்றால் இவர்கள் யோசித்திருக்க வேண்டும். அதையும் ராஜீவ்காந்தி யோசிக்கலை, பணம் கொடுத்துட்டார். 5 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இறையாண்மையுள்ள தனி தேசமாக ஈழத்தை அடைவதிலும் பிரபாகரன் உறுதியாக இருந்திருக்கார். இங்கே பணத்தையும் வாங்கிக்கிறாரு, அந்த தனி ஈழம்ங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கிறார். ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆகஸ்ட் 4ஆம் தேதி சுதுமலையில் நிகழ்த்திய தனது பேச்சில், அதாவது சுதுமலைன்னு இலங்கையில், ஒப்பந்தம் குறித்த முரண்பாட்டை பிரபாகரன் தெரிவிக்கிறார். நாங்கள் இந்தியாவின் மக்களையும் நேசிக்கிறோம், ஆனால் தமிழீழத்தை அடையும் லட்சத்திற்காக தொடர்ந்து போராடுவோம் சொல்லிட்டாரா. இப்போ அவருடைய போராட்டம் இதாயிடுச்சு. அப்போது விரைவிலேயே இவங்களோட ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு நீங்கள் இந்த ஃபெடரல் செட்டப்புக்கு வாங்க, அரசியல் நிர்ணயத்துக்கு வாங்கன்னு சொல்லி இந்திய அமைதி காக்கும் படை சொன்ன இதை வந்து அவர் ஏற்றுக்கலை. ஆரம்பத்திலே புலிகளுக்கும் இந்திய படைகளுக்கும் இந்த உறவு சுமூகமாக இருந்தது, மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஆனால் இதனுடைய திலீபன் மரணம் வந்து ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒரு திருப்பு முனையாமல், திலீபன் அங்கே மரணம் அடைகிறார், அது இலங்கை இராணுவத்தால் கொல்லப்படுகிறார். இது எப்படி எங்ககிட்ட இருந்தவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கடையில் ஏகப்பட்ட ஆயுதங்கள், வெடிப்பொருட்களுடன் விடுதலை புலிகளுடைய ஒரு தலைவர் புலேந்திரன் அப்படிங்கிறவர் பிடிபடுறாரு எங்கள் பாக்ஸ் அலசந்தியில். அப்போது அவர் பிடிபட்டு கைது செய்யப்படுறாரு. அவரை பாதுகாக்கிறதுக்கும் உணவு அளிக்கவும் புலிகளுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அப்போது அந்த உணவு கொடுக்குற சாக்கில் அந்த 17 பேருக்கும் விஷம் கொடுத்து கொண்டுறாங்க. அவருடைய சடலங்கள் பிரபாகரனுடைய சொந்த ஊரான வல்வெட்டித்துறைக்கு கொண்டு வரப்படுது. அப்போ தான் மக்கள் உச்சக்கட்ட கோபத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த புரிதல் வந்து எப்படி ஆகுதுன்னா, புலிகள் இயக்கம் நாங்கள் உணவு கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணுன்னே கொடுத்துட்றாங்க. பிடிப்பட்ட 16 விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த வீரர்களுக்கு உணவு கொடுக்கும்போது விஷம் கொடுத்து கொண்டுறாங்க. அப்போ விஷம் கொடுத்து கொண்டது புலிகள் அப்படிங்கிறது தெரிகிறதா, அதெல்லாம் வேறு. அந்த பிணங்களை பார்க்க, அந்த உடல் சடலங்களை பார்க்கவும் வல்வெட்டித்துறையில் இருக்கிற மக்கள் கோவத்தோட உச்சலுக்கு போகிறாங்க. அப்போது இது வேறு மாதிரி மாறிடுமே அப்படிங்கிறதுக்காக இந்திய அமைதி காக்கும் படையினுடைய தளபதிகள்லாம் வந்து பிரபாகரனை சந்திக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது நடக்கலை. அதுக்குள்ளேயே என்ன ஆயிடுது, ரோந்து போன இந்திய ரோந்து வாகனத்தை வந்து அட்டாக் பண்ணி ஒரு 5 கமாண்டோக்கள் அதில் இறந்து போகிறாங்க. இதுக்கிடையில் 2 தரப்புக்கும் மோதல் அங்கே தான் தொடங்குது. அப்போ இந்திய படையினுடைய திட்டத்தை வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அக்டோபர் 5ஆம் தேதி அங்கே நடக்கிற அக்டோபர் 5ஆம் தேதி யாழ்ப்பாணத்தை வந்து ஜெனரல் சுந்தர்ஜி புலிகள் ஆயுதங்களை பறிக்கிறதுக்காக வர்றாரு. ஆப்ரேஷன் பவன் அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிறாரு. இந்திய இராணுவம் 3-4 வாரங்களில் இது முடிச்சிடும் அப்படின்னு சுந்தர்ஜி நம்புறாரு யாழ்ப்பாணத்துக்கு வந்து. இது மோசமான கணிப்பு. காரணம், இந்திய இராணுவத்தோட திட்டம் உண்மையாக பிரபாகரனுக்கு தெரிஞ்சிருக்கு. காரணம், நிலைமை சுமூகமாக இருந்தபோது நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்குள்ள நடந்த உரையாடலுக்காக ஒரு வயர்லெஸ் வேவ்லென்த் வச்சுருக்காங்கன்னு. அது எப்படியோ அதுலேருந்து வர்ற மற்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இவங்களோட திட்டங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய்
அடையிறதுக்கு முன்னாடியே அவங்க காலி பண்ணி போயிடுறாங்க. யாழ்ப்பாணத்தில் இவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அதுக்கு முன்னாடியே அவங்க காலி பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாங்க. இன்னொரு 72 மணி நேரம் அல்லது 15 நாளில் சுற்றி வளைச்சலாம் அப்படின்னு இந்திய ராணுவம் நினைக்குது. அது குறைத்து மதிப்பிட்டு விட்டது அப்படின்னு தான் அந்த நூலில் குறிப்பிடுறாரு. ஏன் விடுதலை புலிகளை குறைச்சி மதிப்பிட்டாங்க. நாம் ஆயுத பயிற்சி கொடுத்தோம், நம்மளால் வளர்ந்தவங்க, நாம் பண உதவி செஞ்சுருக்கோம், பல நிதியுதவிகள் பங்கடை செஞ்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் வச்சு வளர்ந்தவங்க நம்மளை எந்த காலத்திலையும் எதிர்க்க மாட்டாங்கன்ற விட பணிஞ்சிருவாங்கன்னு நம்பினது, அதை விட நம்ம எதிர்க்க மாட்டாங்கன்னு நம்பினது கூட ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம். ஆனால் பணிந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினது தப்பிடுச்சு. ஏன்னா இதில் அவருடைய ஒற்றை இலக்கு, பிரபாகரன் அவருடைய ஒற்றை இலக்கு தனி ஈழம்தான். நோ காம்ப்ரமைஸ். நீங்கள் எனக்கு பயிற்சி கொடுத்துருக்கலாம், ஆயுதம் கொடுத்துருக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம், எங்களை வாழ வச்சு தெய்வமாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் என் முயற்சி வந்து தனி ஈழம். அது அந்த ஒப்பத்தில் இல்லை, ஏற்றுக்க மாட்டோம், உங்களுடைய சண்டை போடுவோம்னு முடிவெடுத்துறாரு. அப்போ பிரபாகரனை அவருடைய ஈடுபாடை, அதாவது ராஜீவ்காந்தியுடைய ஈடுபாடு ரொம்ப குறிப்பிட்டு வரலாறு மதிக்குது. ஆனால் சில இந்திய அமைதியாக்கும் படைக்கு சரியான தகவல் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குறைபாடும் இருக்குது. அது கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களா, அல்லது 2 பேரையும் மோத விட்டு இலங்கை அரசாங்கம் வேடிக்கை பார்த்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தமிழ் ஈழத்தின் மேலும் பிரபாகரத்தினுடைய பிடிப்பு, திட்டமிடுதல், அதாவது ஸ்ட்ராட்டஜியை இது பண்ணுறதில் அவருக்கு இருக்க புத்திசாலித்தனம், எதிர்த்து நிற்கிறதுல அவருடைய உறுதியான தன்மை, ஒரே நோக்கத்தில் அவர் இருந்ததெல்லாம் மிக குறைவாக மதிப்பிட்டுட்டோம் அப்படின்னு அந்த இலங்கை இந்திய தூதராக இருந்த தீட்சித் வந்து சொல்கிறார். தோல்விக்கான காரணத்தில் இதை சொல்கிறார். அவர் கொழும்பில் இருக்கும்போது இதெல்லாம் அவருடைய ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இன்னொன்று இதில் ஒரு கடைசியான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, ராஜீவ்காந்தியோட ஈடுபாடை வந்து வரலாறு நல்லதாக முடிவு பண்ணியிருக்கு. அவர் இந்திய இலங்கை மக்கள் நலனுக்காக பிரதிபலனை எதிர்பாராமல் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த காரியத்தில் இறங்கிட்டார். ஆனால் அதற்கு தன் விலையை உயிராக கொடுத்து விட்டார். இதுதான் பிரபாகரனுடைய பாசையில் சொல்ல போகிறால் துன்பியல் சம்பவம். இந்த துன்பியல் சம்பவம் தான் அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் பல நாடுகளோட சேர்க்கை, இராணுவம் அழிந்தது, எல்டிடியினுடைய விரிவாக்கம் பெரிதாக சுருக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது எல்லாம் நிறைய அதுக்கப்புறம் தான். ஸோ இது மணிசங்கரையர் தன்னுடைய இதில் குறிப்பிட்டிருக்கார். ஆக இந்த வரலாற்று பதிவிலிருந்து நாம் தெரியக்கூடிய உண்மை என்னவென்றால், எதிரிகள் நண்பர்கள் இருவரும், அந்த எதிரிகள் நண்பர்கள் என்பது மனித உருவம் அல்ல, அது ஒரு உணர்வின் அடையாளம். இந்த உணர்வுகள் மாறலாம். முரண்பாடு, சமன்பாடு, எதிரி, பகைவன் மாறிக்கொண்டே இருக்கலாம். நபர்கள் அப்படியே தான் இருப்பார்கள். இதைத்தான் இந்த வரலாற்று சம்பவம் குறிப்பிடுவதாக நான் அறிகிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனல் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள், காணொலிகள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.